திண்டிவனங்கிட்ட டீ சாப்பிட்ணும் இருக்கும். டீ சாப்பிட்லாம். பாண்டி டு சேலம் போகிற ரமணி பஸ்ஸு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம். பீச் கடைங்க. கார்டனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி கார்டனு. பக்டர் சேனல். நம்ம எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சோளிங்கரில் இருக்கோம். சோளிங்கரில் பாரதி பஸ் சர்வீஸ் செட்டுக்கிட்ட இருக்கோம். சோளிங்கரில் இருக்கோம். சோளிங்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி போக போகிறோம். பாண்டிச்சேரி டு சேலம், சேலம் டு நாமக்கல், நாமக்கல் டு கொல்லிமலை. இதான் ஷெடியூலு 7277. அதாவது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வண்டி ரெடி பண்ணி மலைக்கு வந்து போகும்போதும் நம்ம வந்து விளாக் பண்ணியிருந்தோம். இனிமேல் அது ஸ்பெஷல். அது ரொம்ப நல்ல ஒரு தருணம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த விளாக் எப்படி இருக்குது என்னான்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே அப்டேட் பண்ணுறான். பாஸ்கரனுக்கு தான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ரைட்லேயுமே வந்து பாஸ்கரன் தான் டிரைவரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூஜை போட்டு வண்டி கிளம்ப போகுது. இது ஒரு ஏசி ட்ரிப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ட்ரிப்பு. ஒரு நேரத்தில் வண்டி கிளம்ப போகுது. டைம் ஆனால் 10:35. சோழிங்கர்லேருந்து கிளம்புறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஜெர்னி. அதான் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஷெட்டு இருக்குது. இந்த கோயிலுமே கற்பூரம் ஏற்றிட்டு பூஜை போட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை முதல்ல பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது இந்த இடத்துல. சரி, போனீங்கன்னா அம்மூர் ரோடு. ராணிப்பேட்டையில் இருக்க முக்கியமான விஷயம் தான் இங்கே வரைஞ்சிருக்காங்க இந்த காம்பவுண்டில். பார்த்தீங்கன்னா நம்ம வாலாஜாவில் இருக்கோம். இங்கே 2 பேர் ஏறுறாங்க. பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். KMS BS6 வண்டி வாலாஜா பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கு ஆல்ட்டு போல். பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே கிட்டே இருக்கோம். ஆற்காடு போயிட்டு அந்த இதில் போகிறாரா எப்படி போகிறாருன்னு பார்க்கலாம். சிங்கி ரோட்டில் போயிருந்தோம்னாலும் ஹைவேல ஏற போகிறோம். லைலாண்ட் BS6 ஏசி வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜினு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது பாண்டிச்சேரி போக போகிறோம். பாண்டிச்சேரி போயிட்டு அங்கே வந்து முத்துக்குமரன் மலை, அதாவது சேலத்தில் இருக்கு இல்லைங்க, வாழைப்படிக்கிட்ட அந்த முருகர் கோயில். அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சிட்டு VBS லைனான நாமக்கல் போயிட்டு அப்படியே கொல்லிமலை போக போகிறோம். எல்லாமே சுவாரஸ்யமாக செம்மையாக இருக்கும். எல்லாமே நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாஸ்கரன் ஒரு டூர் வண்டி ட்ராவலு செம்மையாக இருக்குது. ஆற்காடு பிரிட்ஜு கிராஸ் பண்ணுறோம். செய்யார், வந்தவாசி, திண்டிவனம், பாண்டிச்சேரி அந்த ரூட்டில் தான் போவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்பாருங்க. ஆற்காடு பைபாஸு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டு கட் பண்ணி உடனே லெஃப்ட்டு கட் பண்ணால் திண்டிவனம் ரோடு. அதான் நம்ம கட் பண்ண போகிறோம். இங்கே தான் VM மோட்டார்ஸ் செட் இருக்குது.
இந்த ரோட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போனால் வந்து 99 கிலோமீட்டர் திண்டிவனம். அங்கேருந்து ஒரு 1/2 அன் ஹவர், திண்டிவனத்துலேருந்து 1/2 அன் ஹவர் ட்ராவல் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா 136 கிலோமீட்டரு. நம்ம நடுவில் ஒரு டீ பிரேக் நிறுத்துவோம். நைட்டில் இந்த ரோடு எவ்வளோ பகல்லே அந்த ரோடு காலியாக தான் இருக்கும். நைட்டில் பாருங்கள் இன்னும் சோன் இருக்குது. கலவை கூட்டு ரோடு கிராஸ் ஆகிறோம். எங்கே இருக்குன்னா செய்யார் அவுட்டர் ரோட்டில் போக போகிறோம். டைம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:08 செய்யாரில் இருக்கோம். அவ்வளோ ஒரு டீ பிரேக் போட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ரைட்டில் கட் போனால் ஆர்னி, நேராக போனீங்கன்னா வந்தவாசி அவுட்ரு ரோடு, லெஃப்டில் கட் போனால் செய்யார். இது ஒரு முக்கியமான ஜங்ஷன் செய்யாரில். செய்யார் ரிவர். இதை தாண்டியுமே இன்னொரு வழி இருக்குது. பிரிட்ஜு முன்னே ரைட்டில் போனால் அந்த ரோட்லேயுமே திருமணி வழியாக ஆர்னி போகலாம். ரிப்பேர் பண்ணிங்கன்னா வந்தவாசி ரோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்தவாசி கிட்ட இருக்கோம். இந்த இடத்துல வந்து ரோடு ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இந்த கார் இறங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ட போயிட்டு என்ன பார்க்கலாம். இருங்க, 2 லாரி நிற்கிது. அதிகமாக தான் நினைக்கிறேன். பார்ப்போருங்க. எல்லாமே டிராஃபிக் ஆகுது. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டில் வந்த லாரி வந்து சேத்தில் மாட்டிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இந்த கார் வந்திருக்கு. அவங்க ஏறி போயிடலான்னு வந்து அவங்களுமே மாட்டிகிட்ருக்காங்க. 2 வண்டி மாட்டியிருக்கு. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த டைமில் ஆம்புலன்ஸ் எடுத்து வந்தாலுமே இந்த இடத்துல கிராஸ் ஆக முடியாது. ஆக்சுவலாக நம்ம அந்த ரோட்டில் தான் போக வேண்டியது. அதில் லாரி மாட்டின்னு இருக்கிறதுனால நம்ம வேறு ரோட்டில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கிறது காஞ்சிபுரம் டு வந்தவாசி ரோடு. அதில் வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிட்டோம். என்ன பண்ணுறது, அந்த ரோடு வந்து லாரி மாட்டின்னு நிற்கிது. அதனால தான் மாற்றுப்பாதையில் வந்து நம்ம ஜாயிண்ட் ஆக போகிறோம். வந்தவாசியில் ஒரு சின்ன டீயை போட்டு அப்படியே நம்ம பாண்டிச்சேரி பயணத்தை தொடங்க வேண்டியது தான். ஏற்கனவே நைட் ஜர்னி வேறு லேட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, அவங்க லாரிக்காரங்க குறை சொல்ல முடியாது. திண்டிவனக்கிட்ட டீ சாப்பிட்னு இருக்கோம். டீ சாப்பிட்லாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டு திண்டிவனம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே பாண்டி ரோடு கட் பண்ணிவிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் தமிழ்நாட்டில் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி என்ட்ராக போகிறோம். அது நைட்டு வைப்பு வேறு லெவலில் இருக்க போகுது. காலையில் விடியறதே வந்து நம்மளுக்கு பாண்டிச்சேரியில் தான். லெஃப்டில் போனால் சென்னை, ஸ்ட்ரெயிட்டாக போனால் பாண்டி, ரைட்டில் போனால் திண்டிவனம். ஸோ அதோ தெரியுது பாருங்கள் பைபாஸு. அதான் பார்த்தீங்கன்னா திருச்சி சென்னை பைபாஸு எப்போவுமே வந்து பிஸியாக இருக்க பைபாஸ்னே சொல்லலாம். எப்போவுமே வண்டி பகல்லையும் சரி நைட்லேயும் சரி எப்போவுமே வண்டி போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸில் அண்ணான் ரோட்டில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் கட் பண்ணால் பாண்டி ரோடு வந்துடும். திருச்சி சென்னை பைபாஸ் பாருங்கள். நைட்டில் ஆம்னி பஸ் நிறைய பாஸ் ஆகும் அந்த ரோட்டில். வந்து இதுக்கு நேராகவே கட்டிங் இருந்தது. இப்போ விஜய் கட்டினதுனால நம்ம முன்னாடி போய் கட்டாய வரும். எலக்ட்ரிக் பஸ்ஸாக சார்ஜ் போட்டுருக்காங்க. இந்த ரோடு வந்து ஓய்வே இல்லைன்னு சொல்லலாம். எப்போவுமே பிஸியாக இருக்கும். நைட்டில் வந்து எவ்வளோ ஆம்னி பஸ் போகும் தெரியுங்களா? நிறையா போகும். வீடியோ எடுக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ வண்டி பாஸ் ஆகுது பாருங்கள். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே 4 ஆம்னி பஸ்ஸு பாஸ் ஆகிடுச்சு, 5 ஆகிடுச்சு. நைட்டில் ஃபுல்லாக ஆம்னி பஸ் நிறைய இந்த லைனில். எப்பவுமே ஆம்னி பஸ் தான் போகுது. கோல்டன் பவர் கட்டாயி நம்ம யூடர்ன் பண்ண போகிறோம். எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள் ரோடு. இந்த ரோடு எப்பவுமே இப்படி தாங்க பிஸியாக இருக்கும். தெரியல வண்டி ஓரமாக நின்றுருக்கு. என்ன ஊர் வண்டி இது? சென்னை டு கும்பகோணம். ஆப்போசிட்டில் சென்னை கிளாம்பாக்கம் வண்டி போகுது. YBM. நம்ம கொஞ்சம் தூரம் தான் நம்ம திருச்சி சென்னை பைபாஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பாண்டி ரோடு கட் ஆகிடும். ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம், தப்பு இல்லை. எலக்ட்ரிக் பஸ்லாம் நின்றுருக்கு. SBLT இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். சவுத் தமிழ்நாடு கனெக்ட் பண்ணுற மெயின் பைபாஸ்னாலே அது இதுதான். வந்து ஒரு முக்கியமான ரோடுன்னே சொல்லலாம். லெக்ஸ் டிவி சென்னை. பாண்டிச்சேரி லெஃப்ட் கட் போனால் 38 கிலோமீட்ரு. கிளியனூர் லெஃப்ட்டு, சிதம்பரம், கடலூர், பாண்டிச்சேரி ஸ்ட்ரெயிட்டு. ட்ராவலில் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில். அது பாண்டிச்சேரி டு திண்டிவனம் ரோட்டில் இருக்குது. நம்ம ட்ராவலில் இருக்க ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. இந்த டோல்கேட்டை வந்து நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு மூவிஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஆப்போசிட்டில் பாருங்கள் ரமணி பாண்டிச்சேரி டு சேலம் போகிற வண்டி, நம்ம லாங் ப்ரைவேட் வண்டி. காலைல 5:23 பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். வண்டி அங்கே இருக்குது. அதாவது நான் பார்க்கிங்லேருந்தே எடுத்துகிட்ருக்கேன் அந்த வீடியோ. பார்க்கிங்லேருந்து ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டில் தான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன். இங்கேருந்தே செம்மையாக தெரியுது பீச்சு. நம்ம எங்கே இருக்கோன்னா பாண்டிச்சேரி பீச்சில். செகண்ட் டே நீங்கள் பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியிலேருந்து போயிடும். பாண்டிச்சேரியே அப்படி இது பாரு போகிறேன். கூட்டம் பாருங்க. வீக்கெண்டு பாண்டிச்சேரியே வர மாதிரி இருக்குது. பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சேத்பட்டு வண்டி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பீச்சுக்கு போக போகிறோம். எஸ்எல்டி பெங்களூர் வண்டி பாருங்கள், பாண்டிச்சேரியில் இருக்குது இந்த டைமில். ரயிலில் போகிறேன், ஃபுல்லாக பீச் ஈஸியாரு அதெல்லாம் நம்ம போக போகிறோம். ஈசிஆர் ரோட்டில் பீச் பக்கத்தில் வண்டி நிப்பாட்டியாச்சு. பீச் கடைங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு முக்கியமான ஒரு கார்டனுக்கு போக போகிறோம். இந்த இடத்துல ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்கே ரெண்டல் பைக்ஸ் ஓட்டின்னு போயிட்டுருக்காங்க. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே பாருங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள். அதே மாதிரி இந்த ரூட்டில் நிறைய கடைங்க இருக்குது, ஐஸ்கிரீம் கடை இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்குது.
ட்ராவல்ஸு. இந்த லொக்கேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி. ரைட் சைடு வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது, பார்க்கிங் ரைட் சைடு இருக்குது. என்ட்ரன்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. என்னன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். இதை உள்ளே போகிற வழி இதில் தாங்க. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகணும். நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸா இது தண்ணி இதுப்பா. கார்டனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நானுமே இவ்வளோ நேரம் விசிட் பண்ணிட்டுருந்தேன். ஒரு 10 கடைக்கு மேலே இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு நீங்கள் எதனா வேணும்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோலைங்கள்லேருந்து பாண்டிச்சேரி வந்துட்டோம். ஆரவல்லி வரைக்கும் உங்களுக்கு விலாகாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து முத்துக்குமர மலை போகிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.